பார்ட்டிக்கார வர சொல்லிக்கிறீங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என் பார்ட்டிக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். யார் யார் கவுன்சிலர்ஸ் நிற்கணும், உங்களுக்கு விருப்பங்குதோ நீங்கள் நில்லுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க கருத்தை சொன்னாங்க. ஒற்றுமையாக வேலை செய்யுங்க, நீ இந்த போட்டி போடாதீங்க. யார் இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேலே பற்று உள்ளவங்க அந்த கட்சிக்கு, ஆர்பிஐ கட்சிக்கு ஓட்டு போட முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். சார் இதுக்கு மேல்ட்டு தொடருமா சார் வார்டு மீட்டிங்? கண்டிப்பாக ஒவ்வொரு வார்டாக போவேன். ஒவ்வொரு வார்டில் போயிட்டு எந்தெந்த கேண்டிடேட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிறாங்க, எவ்வளோ ஓட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் கேட்டுக்கின்னு தான் அங்கே கேண்டிடேட் சீட்டு டிக்ளேர் பண்ணுறோம். இருந்தாக்கா நாங்கள்லாம் அந்த குழுக்குழு விட்டு போயிடுவோம். இவனும் வெளியே துருத்துரு என்ன சொல்கிறாரு, இவனும் வெளியே துருத்துரு இல்லை நாங்கள் எல்லாம் போயிடுவோம். நீங்கள் ஒருத்தனே வச்சுட்டு பார்த்துங்க அப்படின்னா அது குரு ஒன்றும் சொல்லியா. அடுத்த நாள் கூப்பிட்டாங்க எல்லாரையும். நீங்கள் எல்லாம் தெளிவாகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் புத்திசாலிங்க, உங்களுக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டு இவனை தொடுத்திட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் போயிடுங்க, பரவாயில்ல, எனக்கு அவசியம் இல்லை. அந்த திருடங்கிறான் பாரு, அவனை தொடுத்திட்டானா அவன் மறுபடியும் திருந்த மாட்டான். அவனை திருத்தத்துக்காகத்தான் நான் அவனை என் கூட வச்சுருக்கிறேன். நல்லா படிக்கிற பிள்ளைக்கு வாத்தியாரை சொல்லி கொடுத்து அவன் அறிவாளி ஆகிறது முக்கியம் இல்லை. படிக்காத பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவனை அறிவாளி ஆக்க வேண்டியது தான் குருவுடைய கடமை. அதனால் அவனை நல்வழியில் படுத்துறதுக்காகத்தான் நான் குருகுலத்தில் வச்சுருக்கிறேன். நான் சும்மா நம்ம வெறும் அம்பேத்கரை சொல்லிக்கினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் செய்த கடமைகளை அவர் ஏன் தோக்க வச்சுக்கணும் தான். நீங்கள் இந்த ஜாதிக்காரன் அவர் என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயிக்க வச்சுட்டாங்களா? இல்லை. அறிவின் மாமேதை, உலகத்திலே அறிவாளி ஜாதிகாரன் ஜெயிக்க வச்சுட்டானா? கிடையாது. இப்போ புரியுதுங்களா? நான் இந்த பார்ட்டிக்கு குருவாக இருக்கிறதுக்கு விரும்பல, உங்களுள்ள ஒரு சீடனாக இருக்க தான் விரும்புகிறேன். நல்ல சீடனுங்க அமையணும், அப்போ தான் அந்த பார்ட்டி முன்னேறும். இல்லைன்னா விட்டுடும். அதுக்கு எனக்கு ஆட்சேபனே இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கி பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க கருத்தை சொல்லுங்க. எப்படி நம்ம எதுனா ஒரு உண்மையை சொன்னோன்னு வச்சுக்கோ, சட்டுன்னு கோவம் வரும் உங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் அப்படின்னா, சரி நான் உழைக்கவே இல்லை, நீங்கள் கொடுக்குற காசில் தான் நான் சோறு தூங்குறேன் இல்லையா சார்? சார் நீங்கள் கொடுக்குற டொனேஷனில் தானே சோறு தூண்டுக்கிறேன். ₹1 டொனேஷன் நாங்கள் எங்கே கொடுக்குறோம்? கொடுத்த நாள் இல்லையே, ஒருத்தர் கொடுத்ததில் நான் வாங்கினதும் இல்லை. நான் உழைச்சி நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொட்டணும்னு எனக்கு தலையெழுத்தான்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்க, கொள்ளை அடிச்சுட்டு நான் உங்ககிட்ட ஊரை ஏமாற்றிட்டேன்னா, ஒரு கவுன்சிலராக கூட ஏகப்பட்ட சைட்டை பிடிச்சிக்கிறான், ஏகப்பட்ட பில்டிங்கை பிடிச்சிக்கிறான், நான் ஒன்றும் செய்யலையே. யாருக்காக செய்யல? அதை நீங்கள் சிந்தனை செய்யுங்க, முடிவு எடுங்க. வேற யார் பேசுறீங்க?